அரிசி மாவு வந்துட்டு மாட்டோட வயிற்றை சுற்றி இருக்கிற ரூமனில் உள்ளே போய் ஒட்டிக்கும். அது ஒட்ட ஆரம்பிச்சதுன்னா மாடுகளுக்கு வந்துட்டு ஜீரணமாகாது. உங்களுக்கு எந்த தீவனம் கொடுத்தீங்கனாலும் வயிற்று எடுக்க ஆரம்பிச்சு ஒரு செட்டைன் பீரியட் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பால் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது வந்து மாடுக்கு வந்துட்டு உயிரிழக்கிற நிலைமை வரைக்கும் மாடுகளுக்கெல்லாம் போனதை நாங்கள் நேர்லேயே பார்த்துருக்கோம். வணக்கம், நான் கோகுல்ராஜ், கோகுல் மில்ஸ்ங்க, வெள்ளக்கோவில். நாங்கள் வந்து ஃபீட் மேனேஜ்மெண்ட்டை சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து கேட்டில் ஃபீட்ஸு, அதே மாதிரி வந்துட்டு ஆடுகளுக்கு தீவனம், மாடுகளுக்கு வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மாடுகளுக்கு தீவன செலவு அதிகமாகுது, அதனால் நிறைய பேர் மாடுகளுக்கு அரிசி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மாடுகளுக்கு அரிசி கொடுக்கலாமா? ஆக்சுவலாக மாடுகளுக்கு அரிசி கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக எங்களோட சஜஷன் வந்து அரிசி கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி வெட்டினரி டாக்டர்ஸ்ட்டை கேட்டிங்கனாலும் அவங்களும் வந்துட்டு அரிசி கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இதில் 2-3 பெரிய விஷயங்கள் இருக்குது. அரிசி கொடுக்கறதுனால வந்துட்டு ஒன்ஸ் அந்த அரிசி கொடுக்குற மாடுகளுக்கு வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் ஏறிடுச்சு, இல்லை அரிசியோட மாவுத்தன்மை அதிகமாக ஏறிடுச்சு அப்படின்னா மாடுகளுக்கு வந்து வயிற்று அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். வயிற்றால வந்து போக ஆரம்பிச்சிடும். ரொம்ப தனித்தனியாட்டம் வந்துட்டு வயிற்றால போக ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா வந்துட்டு அரிசி மாவு வந்துட்டு மாட்டோட வயிற்றை சுற்றி இருக்கிற ரூமனில் உள்ளே போய் ஒட்டிக்கும். அது ஒட்ட ஆரம்பிச்சதுன்னா மாடுகளுக்கு வந்துட்டு ஜீரணமாகாது. உங்களுக்கு எந்த தீவனம் கொடுத்தீங்கனாலும் வயிற்று எடுக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே இருக்கிற நுண்ணுயிரிகள் வந்து இறந்துடும். அப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா வந்துட்டு மாடுகளுக்கு ஜீரணமாகாது, பால் குறைய ஆரம்பிச்சிடும், மாடு வந்து இளைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அது ஒரு செட்டைன் பீரியட் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு பால் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது வந்து மாடுக்கு வந்துட்டு உயிரிழக்கிற நிலைமை வரைக்கும் மாடுகளுக்கெல்லாம் போனதை நாங்கள் நேர்லேயே பார்த்துருக்கோம். அரிசி கொடுக்கறது வந்துட்டு ஆக்சுவலாக அது வந்துட்டு அட்வைஸ் பண்ண மாட்டோம் நாங்கள். அது வந்துட்டு ஒரு தவறான ஒரு விஷயமாக கூட எல்லோரும் பார்க்குறாங்க. மாடுகளுக்கு அரிசி மாவை கொடுத்தா வயிற்றால போகுது, அதனால் எல்லாருமே கூழ் காய்ச்சி ஊற்றுறாங்க. மாடுகளுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றலாமா? நீங்கள் கேட்டிங்களா, இப்போ வந்து கூழ் காய்ச்சி ஊற்றுனாங்க மாடு வந்துட்டு பால் எச்சு வருது அப்படின்னு கேட்குறீங்க. வெந்த தீவனம், அதாவது இப்போ கூழ் காய்ச்சி ஊற்றுனா கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த அரிசி மாவு வந்து வெந்து கூழ் மாதிரி ஆயிரும். இப்போ கூழ் காய்ச்சி ஊற்றுறப்ப வந்துட்டு பால் எச்சாகும், டைஜஷன் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை கம்மியாக இருக்கும் ஒழிய மறுபடியும் அது வந்து பிரச்சனைகள் வரும். அது இல்லாமல் அந்த மாடு நீங்கள் வந்துட்டு ஒரு 3 ஈத்து 2 ஈத்து கழிச்சு அது வரைக்கும் நீங்கள் கூழ் காய்ச்சி ஊற்றிட்டு இருந்தால் அந்த மாட்டை யாருக்காச்சும் விற்றீங்க அப்படின்னா அங்கே போய் அவங்க வந்துட்டு அந்த மாட்டுக்கு கூழ் தான் காய்ச்சி ஊற்றணும். அந்த மாடு வந்து வேறு தீவனத்தை வந்து மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். வேறு தீவனம் வந்து அதுக்கு பிடிக்காது. அப்புறம் நீங்கள் வந்து கூழ் காய்ச்சி ஊற்றுறோம், நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், உங்களுக்கு டைம் எடுக்கிற ப்ராசஸ் வந்துட்டு. அது இல்லாமல் நீங்கள் அது வந்து ஒரு சில டைமில் நல்லா வேகாமல் விட்டுச்சுனாவோ, இல்லை வந்துட்டு அந்த கூழில் வந்துட்டு அதிக ஸ்டார்ச் இருந்ததுனாவோ மாட்டோட கார்போஹைட்ரேட் லெவல் வந்து ஏறிடும். அப்போ என்னென்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டு மாட்டுக்கு வந்து மறுபடியும் அந்த அசிடோசிஸ் ப்ராப்ளம், கீட்டோசிஸ் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி வர ஆரம்பிச்சு அது வந்து மறுபடியும் டைஜஷன் பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். இப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு வழியே இல்லை, அரிசி தான் நாங்கள் போட்டாக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா அது ப்ராப்பராக வந்து ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட சஜஷன் வாங்கிக்கோங்க. அவங்க வந்துட்டு இந்த ப்ரோபயோட்டிக் லிக்விட்ஸு அதே மாதிரி வந்துட்டு சில விஷயம்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சில விஷயம் சஜஸ்ட் பண்ணுறதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் அது வந்துட்டு இது அட்வைசபிள் கிடையாது. மாவு சத்து அதிகமாக உள்ள பொருளவே அதிகமாக கொடுக்கறது வந்துட்டு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க யாருமே. அதுக்கப்புறம் வந்துட்டு கூழ் வந்துட்டு காய்ச்சின உடனே வந்துட்டு மாட்டு தளிகளை ஊற்றிடுவாங்க, மாட்டுக்கு வந்துட்டு கொடுக்க வச்சுருவாங்க. அப்போ வந்து மாட்டோட நாக்குலேயும் பார்த்திங்கன்னா சில விஷயம் வந்துட்டு புண்ணாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சூடாக குடிக்கிறப்போ மாட்டோட தன்மை மாறும். ஏன்னா ஹைப்ரிட் மாடுங்கிறது வந்து கூலிங்காகவே வந்து விரும்புகிற மாடு. அதுக்கு வந்துட்டு உணவு வந்துட்டு சூடான உணவோ இந்த மாதிரி உணவு கொடுக்குறப்போ அதுக்கோட தன்மை வந்துட்டு ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். அது வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும், இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும். மாடுகளுக்கு அரிசி கொடுத்தா தான் பால் வந்து அதிகமாக கறக்குது, இதுவே தவிடு போட்டால் அதிகமாக பால் கறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் நினைக்கிறாங்க ஒரே டைப் ஆஃப் தவிடு தான் இருக்கும், தவிடுனா எல்லாமே ஒரே தவிடுன்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் நெல்லிலிருந்து வர தவிட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான் ப்ரோட்டீன் இருக்கும். 5% ப்ரோட்டீன் இருக்கிற தவிட்டில் பார்த்தீங்கன்னா பால் வந்து அதிகமாக வராது உங்களுக்கு. இதே பாலை தவிட்டில் பார்த்தீங்கன்னா 6% 7% இருக்கிற பாலத்தவிடும் இருக்குது, 10% 12% இருக்கிற பாலத்தவிடும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு வாங்குகிற அந்த பாலத்தவிட்டை வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பாலத்தவிடை பார்த்து வாங்கினீங்க, 10% 12% இருக்கிற மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பாலத்தவிடை பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா பால்
இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த குவாலிட்டி முக்கியம். நீங்கள் வந்துட்டு பாலை அரைக்கிறது, இந்த பாலத்தோடு அரைக்கிறதாகட்டும் இதாகட்டும், ரொம்ப ஸ்டாக் வச்சுருந்து அரைக்கிறாங்க, இல்லைன்னா வந்து அதில் ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி அரைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பால் குறையும். அது வந்து நல்லா பியூராக இருக்கிற இதில் வந்து பார்த்து வாங்குறப்போ கண்டிப்பாக பால் குறையாது. பால் இன்னும் ஒரு 1/2 லிட்டர் சேர்த்து தான் வரும். உங்களுக்கு அரிசி மாவு போடுற அளவுக்கு அதில் வந்துட்டு பாலத்தோட்டில் வந்துட்டு ஓரளவுக்கு ஈக்குவலாகவும் வரும். சில இதெல்லாம் வந்து அதிகமாகவும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மாடுகளுக்கு தொடர்ந்து நம்ம அரிசி கொடுத்தோம்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அரிசி தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம்னா மாட்டுக்கு வந்துட்டு செனை பிடிக்கிற பிரச்சனை வருது அப்படிங்கிறத நிறைய விசிபிளாக பார்த்துட்ருக்கோம். அப்புறம் மாடு கன்று போடுறப்போ ரொம்பவே கஷ்டப்படும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்துட்டு மாடு வந்துட்டு வீச்சக்கன்று நிறைய போடுதுங்கிறதும் நிறைய பேர் அனுபவத்தில் சொல்லி அதுக்கப்புறம் மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் உடனே கேட்பாங்க, மாட்டுக்கு வந்துட்டு நாங்கள் அரிசி மாவு கொடுத்துட்ருக்கோம், பால் எச்சா வருது, இதை நிறுத்தினோடனே பால் கம்மியாயிருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா வந்துட்டு பால் எச்சாகிறதுக்கு அரிசி மட்டும் காரணமாக நம்ம சொல்ல முடியாது. அதில் வந்து நிறையா வந்துட்டு புரதச்சத்துக்கள் வந்து அதிகமாக கொடுத்தோம்னாவே பால் வந்துட்டு அதிகமாகிடும். அப்போ நீங்கள் அரிசி மாவை நீங்கள் வந்து அடிக்கடி கொடுக்குறப்ப என்னென்னா மாட்டோட தன்மையே மாற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்துட்டு மாடு வந்துட்டு செனை பிடிக்கல, இல்லை மாடு கண்ணுக்குட்டி வந்துட்டு இறந்துருச்சு அப்படின்னா மாடுகளுக்கு வந்து அந்த ஹார்மோன் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். ஹார்மோன் பிரச்சனை வந்ததுனாவே மாடோட உடம்பு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிறப்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் இறங்குறதும் ஆகும், பால் ஏறுறதாகவும் இருக்கும். அதே மாதிரி மாட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டைஜஷன் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்துட்டு செரிமானம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும். அப்புறம் வந்து வயிற்றெடுக்க ஆரம்பிக்கிறது, ப்ளஸ் வந்துட்டு அதை வந்துட்டு வயிற்றெடுக்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா வந்துட்டு மெடிக்கலாக வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியது வந்துடும். மோஸ்ட்லி வந்துட்டு அரிசி மாவை தவிர்த்துக்கிறது நல்லது கூட. ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு லாபகரமான ஒரு பண்ணையை நடத்தணும் அப்படின்னா அது கரெக்டான நீங்கள் வந்துட்டு சரியான தீவன இதை வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது லாபம் வந்துட்டு கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு லாபம் வர்ற மாதிரி தெரியும், ஆனால் வந்துட்டு மாட்டுக்கான மெடிக்கல் செலவில் உங்களுக்கான அந்த லாபத்தை வந்து அதில் கொண்டு போயிடும். அப்போ வந்து நீங்கள் வந்து டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல லாபம் இருக்குமானா கண்டிப்பாக நல்ல லாபம் வந்து வராது. அதில் வந்து கம்மியாக தான் வரும். அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. மாடுகளுக்கு தொடர்ந்து நம்ம அரிசி கொடுத்தோம்னா அந்த மாட்டில் வரக்கூடிய பால் வந்து எந்த அளவுக்கு சத்தாக இருக்கும்? ஆக்சுவலாக வந்துட்டு நாட்டு மாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி அரிசி கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் மாட்டுக்கு வந்துட்டு தான் நீங்கள் வந்து மோஸ்ட்லி அரிசி கொடுப்பாங்க. ஹைப்ரிட் மாடுகளுக்கு வந்துட்டு வெறும் அரிசி மட்டும் கொடுத்தா பால் நல்ல பால் வந்துருமானா அப்படி கிடையாது. ஏன்னா வந்துட்டு வெறும் உங்களுக்கு மாவு சத்து மட்டும்தான் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அதுலேயும் இருக்கும், அரிசிலையும் வந்துட்டு வைட்டமின்ஸு புரதம் இருக்கும். ஆனால் வந்துட்டு மாவு சத்து மட்டும்தான் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அது மாவு சத்து மட்டும் போதுமா உங்களுக்கு பாலில் அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு நிறைய வந்துட்டு மினரல் சத்து வைட்டமின் சத்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால தான் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்ந்த காம்பவுண்ட் ஃபீடு கலப்பு தீவனமாக வந்து கொடுங்க. அதுலேயும் வந்து மினரல்ஸு, தாது உப்பு, வைட்டமின் சத்து எல்லாமே கலந்து கொடுங்க அப்படிம்பாங்க. முக்கியமாக வந்து கலப்பு தீவனத்தில் வந்து நீங்கள் கொடுக்குறப்போ வந்துட்டு ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நுண்ணுயிரிகளை வந்து கலந்து கொடுக்க சொல்லுவாங்க. அந்த நுண்ணுயிரிகள் நீங்கள் கலந்து கொடுக்கத்தான் மாடுகளுக்கு வந்துட்டு ஜீரண கோளாறு பிரச்சனை வராது. உங்களுக்கு கேஸ் பிடிக்கிறது, உங்களுக்கு அதே மாதிரி வந்துட்டு சாணி வந்து நல்லா கல்லாட்ட போடுறது. சாணியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த அரிசியோ மக்காச்சோளமோ வந்து விதையே வரக்கூடாது. உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஜீரணம் பண்ணி வெறும் சக்கை மட்டும்தான் வரணும். இல்லைன்னா ரொம்ப கொலனோ இல்லை வந்துட்டு ரொம்ப தண்ணியாட்டவோ வந்து சாணி போடக்கூடாது. நீங்கள் உங்கள் அனுபவத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் அரிசி வந்துட்டு போடுறாங்க, பால் வச்சு வருது, நீங்கள் அந்த பார்த்து அத்தனை மாட்டையும் பாருங்கள், சாணி வந்துட்டு கல்லாட்ட போடவே போடாது. கொலன்னு அந்த பச்சையாகவும் கொலன்னு தான் போடு. சாணியில் வந்து ஒரு வகையான ஸ்மெல் வரும். அப்போ என்னென்னா அது வந்து டைஜஷன் ஆகலை, வயிறு வந்து கழிஞ்சு போயிருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன மாடுகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். உங்களுக்கு வந்து செரிமான கோளாறு பிரச்சனை வரும். அதுக்கு நம்ம 1000-2000 வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செலவு பண்ண வேண்டியது வந்துடும். அதனால் மோஸ்ட்லி இதை தவிர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு புரதச்சத்து உள்ள தீவனத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பாலும் அதிகமாகும், உங்களுக்கு வந்து மாடு ஆரோக்கியமாக இருக்கும். மாடுகளுக்கு அரிசி கொடுத்தா என்ன பிரச்சனைகள் வரும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க. அடுத்த வீடியோவில் மாடுகளுக்கு வேறு என்னென்ன பிரச்சனைகள் வருது ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.